ஹாய். ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 15க்கு 15 அளவில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த பகுதியை ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள்னால் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் கீழே விட்டு ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்திங்களா, ஒரு அரை இன்ச்சு போல் கீழே கொஞ்சம் தாத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பாண்டா தான் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ அடுத்தது நம்ம அந்த கொஞ்சம் ஹைட்டு குறைச்சி உள்ளடி இது பண்ணோம்ல, அந்த ட்ரையாங்கிளை இந்த மாதிரி லைட்டாக சென்டரில் மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அது ரெண்டாக மடக்கி இந்த சென்டர் வரைக்கும் மடக்கிட்டு அதுலேயும் லைட்டாக அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு மேலே பகுதி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ பகுதியும் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா அடியில் இருக்கிற அந்த போர்ஷனையும் அந்த மேலே ட்ரையாங்கிள் எவ்வளோ தூரம் முடியுதோ அது வரைக்கும் இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிக்கிட்டு இப்போ மேலே மடித்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி மேலே சுற்றி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியை இப்படி உள்ளடியே மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பகுதி இருக்குல்ல, இந்த மொன பகுதி, இந்த பகுதியை அப்படியே சென்டர் பார்த்து மேலே அந்த சென்டர் லைனுக்கு நேர் இப்படி கரெக்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பகுதி அதே மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளாட் ஆக்கின பகுதியை இந்த பாருங்கள், இந்த சென்டர் பகுதி வரைக்கும் இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதி அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பகுதியும் ஃப்ளாட் ஆகினதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியில் ஒரு சின்ன இந்த முனை முடிகிறது வரைக்கும் ஒரு சின்ன போர்ஷனை இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு அதே மாதிரி அடுத்த பகுதியும் ஒரு சின்ன பகுதியை இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா இப்போ நம்ம மடித்தோம் பார்த்திங்களா, அந்த மடித்த பகுதியில் இந்த முக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த முக்கு பகுதியை கொஞ்சமாக இப்படி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா
இந்த முக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கை இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த லைன் முடிகிற இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போது பேப்பரை இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இனி இந்த முக்கு பகுதியை லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் முக்கு பகுதியை லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. நமக்கு இப்படி இருக்கும். இந்த கீழே இந்த கார்னர் பகுதியும் லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. பாண்டாவோட ஹெட்டு ரெடி ஆயிட்டு நமக்கு. நல்லா இப்படி சுற்றி அந்த ரவுண்டு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுட்டு இந்த காது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக 2 டிப்பை மட்டும் வளைச்சி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போது சென்டர் பகுதியை லைட்டாக இப்படி மடக்கி விட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாண்டாவோட ஹெட்டு ரெடி ஆகிட்டு. இனி அடுத்த அதனோட பாடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா அதே கலரில் எடுத்திருக்கேன். நான் 15க்கு 15 பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சென்டர் பார்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி மடிச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி பகுதி வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். அடுத்த பகுதியும் திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் வச்சு நீட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா பேப்பரை திருப்பிக்கோங்க. பேப்பரை திருப்பிக்கிட்டு இப்போ இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு பகுதியும் இதே மாதிரி நம்ம ரெண்டாக வர மாதிரி மடிச்சுக்கலாம்.
அடுத்த பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக லைனுக்கு நேர் வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை இந்த ஒரு பாக்ஸ் வரக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனை பிடிச்சி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பகுதியாக இந்த பகுதியை நிமித்திட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை 2 பாக்ஸ் அதாவது 2 பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த சென்ட்ரல் லைனுக்கு நேர் இப்படி வச்சுட்டு இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கியாச்சு நல்லா நீட்டாக. அதுக்கப்புறமா இப்படி நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கீழ் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கீழே இந்த ஒரு லைன் வரைக்கும் ஒரு பாக்ஸ் வரக்கூடிய இந்த லைனை மொத்தமாக இப்படி மடக்கிக்கோங்க மேலே பார்த்து. அடுத்து இதில் இந்த சென்டர் வரைக்கும் இப்படி இந்த பகுதி இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுக்கோங்க. இந்த பகுதி பண்ண மாதிரியே அடுத்த பகுதியாக இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த முக்கு பகுதியெல்லாம் நல்லா அந்த சுருக்கையெல்லாம் நிமித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கும்போது இந்த பின்னாடி இருக்கிற அந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியும் இந்த மாதிரி வெளியே நீட்டிகிட்டு வரும். அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க.
இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பகுதியெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த மொனை பகுதி, இந்த மொனை வருது பார்த்திங்களா, இந்த பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் இதே மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த இப்போ நான் லாஸ்ட்டை மடித்தேன் பார்த்திங்களா, இந்த பகுதியை உள்ளாடி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மொனைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன மடக்கிட்டு அந்த பகுதியை உள்ளாடி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பண்ண மாதிரி அடுத்த பக்கமும் அந்த மொனை பகுதியை மடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே தாத்தி இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடக்கினதுக்கு பிறகு இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இந்த பக்கம் இந்த பகுதி இப்படி இந்த பக்கம் பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த கை பகுதியை நீங்கள் வளைச்சி மடக்கி சின்னமாக இந்த கார்னர் பகுதியெல்லாம் வளைச்சி விட்டுக்கோங்க. இல்லை அப்படியே விட்டால் கூட போதுமாக தான் இருக்கும். பாண்டாவோட கை மாதிரி. அப்புறம் இந்த பகுதி பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த பகுதி பாண்டாவோட கால் மாதிரி இந்த பக்கம் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கி ஃப்ரண்டில் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாண்டா கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த ஹெட் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மேலே இருக்கிற இந்த முனையில் இப்படி பொருத்தினா போதும். பொருத்தினா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. பாண்டா நமக்கு ரெடி ஆயாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளி அண்ட் க்யூட்டாக பண்ண முடியுது பார்த்தீங்களா. எவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.